இந்த ஒரு செடியை வீட்டில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா மறந்து போயிட்டு கூட திரும்பியும் போயிட்டு வாங்கிடாதீங்க. ஒரே செடியை வச்சு நூற்றுக்கணக்கில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட முடியும். அதுவும் இந்த இட்லி பூ செடின்னு சொல்லக்கூடியது. 2 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வரும்போது இந்த ஏர் லேயரிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியில் தோலை மட்டும் சீவிட்டு அந்த இடத்துல கோகோபீட்டை வச்சு கட்டிடணும். எத்தனை நாள் தம்பி ஆகும் இந்த இடத்துல வேர் வரும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாட்கள் ஆகும். ஸோ தண்ணியை மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை அந்த ஈரப்பதம் கோகோபீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்ஸ் வேர் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி இந்த மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்றத. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக எலுமிச்சை செடிகள், சாத்துக்குடி செடி, இந்த மாதிரி செடிகளை ஃபாலோ பண்ண முடியும். நல்லா வேர் வந்ததை நாங்கள் வெளியில் பார்க்க முடிஞ்சுது. மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இட்லி பூ செடியை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பூ செடிகளை ட்ரை பண்ணுங்கள். தம்பி வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா எலுமிச்சம் செடி, சாத்துக்குடி செடியில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும்.